Hello friends, welcome back to Caliber English. 30 நாட்களில் ஆங்கிலம் நம்ம டே 26ல இருக்கிறோம். இந்த லெசன் பார்த்தீங்கன்னா கன்ஜங்ஷன்ஸ் பார்ட் 2. ஸோ போன லெசனில் அதாவது கன்ஜங்ஷன்ஸ் பார்ட் 1ல பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ்னால் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்த்தோம். இப்போ இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். முதல்ல சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் அப்படின்னா என்னது அப்படின்னு பார்க்கலாம். சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் கனெக்ட் அட்லீஸ்ட் ஒன் மெயின் கிளாஸ் ஆர் ஒன் சப்பார்டினேட் கிளாஸ். இப்போ கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் அப்படின்னா என்னது அப்படின்னு பார்த்தோம். அது என்னதுன்னா ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மெயின் கிளாஸஸை வந்து கனெக்ட் பண்ணுறது வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். ஆனால் சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு மெயின் கிளாஸ், ஒன்றுக்கு மேற்பட்ட மெயின் கிளாஸஸ் இருக்கலாம், நோ ப்ராப்ளம். அட்லீஸ்ட் ஒன் சப்பார்டினேட் கிளாஸ், ஒன்றுக்கு மேற்பட்ட சப்பார்டினேட் கிளாஸஸும் இருக்கலாம், நோ ப்ராப்ளம். ஒரு சென்டென்ஸில் அட்லீஸ்ட் ஒரு மெயின் கிளாஸ், அட்லீஸ்ட் ஒரு சப்பார்டினேட் கிளாஸ், இது ரெண்டுத்தையுமே கனெக்ட் பண்ணுறது தான் ஓகே சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். இப்போ எடுத்துக்காட்டுக்கு தோ இட் வாஸ் சன்னி அப்படின்ட்டு ஒரு சென்டென்ஸ் தொடங்குது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல தோ அப்படின்றது ஒரு சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். இப்போ தோ இட் வாஸ் சன்னி, ஓகே, தோ இட் வாஸ் சன்னி அப்படின்னா ரொம்ப வெயில் அடித்தாலும் கூட அப்படின்னு அர்த்தம். ஓகே, ரொம்ப வெயிலாக இருந்தாலும் கூட அப்படின்னு அர்த்தம். வி என்ஜாய்ட் அவர் பிக்னிக். ஓகே, வி என்ஜாய்ட் அவர் பிக்னிக், நாங்கள் வந்து பிக்னிக்கை என்ஜாய் பண்ணோம். இது பார்த்திங்கன்னா ஒரு சென்டென்ஸ். ஓகே, இது வந்து ஒரு சென்டென்ஸ், ஆனால் ரெண்டு கிளாஸஸ் இருக்குது. ஒரு கிளாஸில் சப்ஜெக்ட் இருக்கும், வேர்ப் இருக்கும் இல்லையா. ஒரு கிளாஸில் சப்ஜெக்ட் வேர்ப் இருக்கும். ஸோ மீனிங் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கலாம் அல்லது இன்கம்ப்ளீட்டாக இருக்கலாம், அது நோ ப்ராப்ளம். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சப்ஜெக்ட் இருக்குது. ஓகே, இட்ன்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, வாஸ்ன்ற ஒரு வேர்ப் இருக்குது. இது ஒரு கிளாஸ். தோ இட் வாஸ் வெரி சன்னி, இது ஒரு கிளாஸ். வி என்ஜாய்ட் அவர் பிக்னிக், இங்கேயும் பார்த்தீங்கன்னா வின்ற சப்ஜெக்ட் இருக்குது, என்ஜாய்டுன்ற வேர்ப் இருக்குது, இதுவும் ஒரு கிளாஸ். ஸோ ரெண்டு கிளாஸஸ் இருக்குது இந்த சென்டென்ஸில். இது வந்து ஒரு சென்டென்ஸ் பட் ரெண்டு கிளாஸஸ் இருக்குது. இப்போ இதில் வந்து எது சப்பார்டினேட் கிளாஸ்? சப்பார்டினேட் கிளாஸ் அப்படின்னா அதோட மீனிங் வந்து கம்ப்ளீட்டாக இருக்காது. ஓகே, அது வந்து மெயின் கிளாஸ் கூட சேர்ந்து வரும்போது தான் அதோட மீனிங் கம்ப்ளீட் ஆகும். அதோட தனியாக நீங்கள் சொன்னீங்கன்னா அதோட மீனிங் கம்ப்ளீட்டாக இருக்காது. இப்போ பாருங்கள், தோ இட் வாஸ் வெரி சன்னி, ரொம்ப வெயிலாக இருந்தாலும் கூட. நம்ம வந்து இந்த கிளாஸை மட்டும் அப்படியே தனியாக சொல்லி பாருங்கள், மீனிங் கம்ப்ளீட்டாக இருக்கா? ரொம்ப வெயிலாக இருந்தாலும் கூட அதுக்கு என்ன அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. ஸோ பார்த்தீங்கன்னா இதனுடைய மீனிங் வந்து கம்ப்ளீட்டாக ஆகலை, அதனால தான் இதுக்கு பேர் சப்பார்டினேட் கிளாஸ். ஆனால் இந்த கிளாஸை தனியாக சொல்லி பாருங்கள், வி என்ஜாய்ட் அவர் பிக்னிக். ஓகே, ஸோ இதை விட்டுருங்க. ஓகே, இதை மட்டும் தனியாக சொல்லி பாருங்கள், வி என்ஜாய்ட் அவர் பிக்னிக், நாங்கள் வந்து பிக்னிக்கை என்ஜாய் பண்ணோம். இந்த கிளாஸை நம்ம தனியாக சொன்னாலே மீனிங் வந்து கம்ப்ளீட்டாக தான் இருக்குது, ஏன்னா இது மெயின் கிளாஸ். ஓகே, மெயின் கிளாஸ். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் அப்படின்றது இந்த மெயின் கிளாஸையும் சப்பார்டினேட் கிளாஸையும் கனெக்ட் பண்ணும். அதனால தான் இதுக்கு பேர் சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். நம்ம இதே எப்படியும் சொல்லலாம், வி என்ஜாய்ட் அவர் பிக்னிக் தோ இட் வாஸ் வெரி சன்னி, இப்படியும் நம்ம சொல்லலாம். வி என்ஜாய்ட் அவர் பிக்னிக் தோ இட் வாஸ் வெரி சன்னி அப்படின்னு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சப்பார்டினேட்டிங் கிளாஸ் முன்னாடி வந்திருக்கு, அங்கே மெயின் கிளாஸ் பின்னாடி வந்திருக்கு. நம்ம வந்து மெயின் கிளாஸை முன்னாடி போட்டு சப்பார்டினேட்டிங் கிளாஸை வந்து நம்ம பின்னாடியும் போடலாம், நோ ப்ராப்ளம். அதே போல் அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ டிடன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் ஹிம், நான் வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. நம்ம இந்த கிளாஸை மட்டும் தனியாக சொல்லி பார்த்தா அதுக்கு மீனிங் கம்ப்ளீட்டாக இருக்குமானா இருக்கும். ஓகே, அதை நம்ம அந்த கிளாஸை விட்டுருங்க, இதை மட்டும் தனியாக சொல்லி பாருங்கள். ஐ டிடன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் ஹிம், நான் அவரை தொந்தரவு செய்ய விரும்பலை. தனியாக சொல்லி பார்த்தாவே இதனுடைய மீனிங் கம்ப்ளீட்டாக தான் இருக்குது. ஓகே, நிறைவாக தான் இருக்குது. அப்போ இது வந்து மெயின் கிளாஸ். ஓகே, மெயின் கிளாஸ். அங்கே பாருங்கள், சின்ஸ் ஹி வாஸ் ஆல்ரெடி டயர்டு, அவர் ஏற்கனவே ரொம்ப டயர்டாக இருந்ததால். இதை தனியாக சொல்லி பாருங்கள், மீனிங் கம்ப்ளீட்டாக ஆகாது. அவர் ஏற்கனவே டயர்டாக இருந்ததால் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, ஏன்னா மீனிங் கம்ப்ளீட்டாக இல்லை. இது வந்து சப்பார்டினேட்டிங் கிளாஸ். ஓகே, சப்பார்டினேட் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு சப்பார்டினேட் கிளாஸ், ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும் இந்த சென்டென்சஸ்லாம். ஸோ இதை கனெக்ட் பண்ணுறது என்னதுன்னா சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். தோன்றது ஒரு சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன், சின்ஸ் அப்படின்றது ஒரு சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். நாம் இன்றைக்கி முதல்ல கற்றுக்க போகிற கன்ஜங்ஷன் என்னது அப்படின்னா பிகாஸ். பிகாஸ் அப்படின்னா ஏனென்றால் அப்படின்ற மீனிங் இருக்குது, குறிப்பிட்ட காரணத்தால் அப்படின்ற மீனிங் இருக்குது. அதாவது காரணம் சொல்கிறதுக்கு நம்ம பிகாஸ் என்ற கன்ஜங்ஷன் பயன்படுத்தலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பிகாஸ் ஐ வாஸ் டயர்டு,
அப்படின்னா நான் ரொம்ப களைப்பாக இருந்ததால் ஐ வென்ட் டு பெட் ஏர்லி. நான் வந்து சீக்கிரம் தூங்க போயிட்டேன், அதான் சொல்ல வரோம். இப்போ நான் சீக்கிரம் தூங்க போயிட்டேன். இது காரணம் என்னது? பிகாஸ் ஐ வாஸ் டயர்ட். நான் வந்து டயர்டாக இருந்தேன். அப்போ காரணத்தை சொல்கிறதுக்கு நம்ம பிகாஸ் வந்து பயன்படுத்தலாம். இதே நம்ம இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். ஐ வென்ட் டு பெட் ஏர்லி பிகாஸ் ஐ வாஸ் டயர்ட். ஓகே, ஸோ மெயின் கிளாஸை முன்னாடி போட்டுட்டு சப்பார்டினேட்டிங் கிளாஸை வந்து நம்ம பின்னாடியும் போடலாம். ஓகே, ஸோ அல்லது சப்பார்டினேட்டிங் கிளாஸை முன்னாடி போட்டு மெயின் கிளாஸை பின்னாடி போடலாம். பட் சப்பார்டினேட்டிங் கிளாஸை நம்ம முன்னாடி போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சப்பார்டினேட்டிங் கிளாஸ்க்கு அடுத்ததாக ஒரு காமா போடணும். ஓகே, காமா போடணும். சப்போஸ் மெயின் கிளாஸை முன்னாடி போட்டு சப்பார்டினேட்டிங் கிளாஸை பின்னாடி போடுறோன்னா நடுவில் அந்த காமா வந்து தேவையில்லை. 2 கிளாஸஸ்க்கும் நடுவில் காமா தேவையில்லை. பட் சப்பார்டினேட்டிங் கிளாஸ் வந்து முன்னாடி போட்டோன்னா நமக்கு வந்து அந்த காமா தேவை. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். பிகாஸ் ஐ வாஸ் பிஸி. நான் பிஸியாக இருந்ததால் ஐ குடின் அட்டன் யுவர் கால். உங்களோட காலை வந்து அட்டன் பண்ண முடியல. ஃபோன் பண்ணியிருக்கிறீங்க, உங்களோட காலை வந்து என்னால் அட்டன் பண்ண முடியல. ஸோ சப்பார்டினேட்டிங் கிளாஸை முன்னாடி போட்டிருக்கேன், அதனால் இங்கே வந்து ஒரு காமா இருக்குது இல்லையா? அல்ல சப்போஸ் நீங்கள் மெயின் கிளாஸ் வந்து முன்னாடி போடுறீங்க அப்படின்னா ஐ குடின் அட்டன் யுவர் கால் பிகாஸ் ஐ வாஸ் பிஸி. ஸோ இப்படி மெயின் கிளாஸ் வந்து முன்னாடி போட்டு சப்பார்டினேட்டிங் கிளாஸ் பின்னாடி போட்டிங்கன்னா நீங்கள் வந்து நடுவில் அந்த காமா போட தேவையில்லை. அப்போ மீனிங் பாருங்கள். பிகாஸ் ஐ வாஸ் பிஸி, நான் பிஸியாக இருந்ததால் ஐ குடின் அட்டன் யுவர் கால், உங்களோட காலை என்னால் அட்டன் பண்ண முடியல. அடுத்த கன்ஜங்ஷன் என்னதுன்னா so that. so that அப்படின்றது எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோன்னா ஒரு செயலின் நோக்கத்தை வந்து வெளிப்படுத்துறதுக்கு. ஒரு செயல் நம்ம செய்கிறோம், அந்த செயலை எதுக்காக செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம வந்து so that பயன்படுத்துவோம். ஸோ நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன் so thatக்கு என்ன தமிழ் மீனிங் அப்ராப்ரியேட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு என்ன தமிழ் மீனிங்காக இருக்கும் அப்படின்னா எதற்கென்றால் அப்போ தான். நம்ம சொல்லுவோம்ல பேச்சு வழக்கில் எதுக்குன்னா அப்போ தான் அப்படின்னு சொல்லுவோம். என்பதற்காக அப்படின்ற தமிழ் மீனிங்கே இருக்குது. ஸோ இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள். ஐ ஸ்டடீட் ஹார்ட். நான் ரொம்ப கடுமையாக படித்தேன். ஸோ தட் எதுக்குன்னா அப்போ தான் ஐ குட் பாஸ் தி எக்ஸாம், நான் எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும், அவ்வளோதான். ஓகே, இங்கே பாருங்கள். ஐ ஸ்டடீட் ஹார்ட் ஸோ தட் ஐ குட் பாஸ் தி எக்ஸாம். ஸோ ஐ ஸ்டடீட் ஹார்ட், நாங்கள் ஒரு செயல் செய்கிறேன், அந்த செயலுக்கான நோக்கம் என்னது, எதுக்காக அந்த செயலை செய்கிறேன். ஓகே, ஸோ அதை தான் இந்த கிளாஸ் வந்து வெளிப்படுத்துது. ஸோ தட்டுக்கு அடுத்தது வர இந்த கிளாஸ் வந்து வெளிப்படுத்துது. ஐ ஸ்டடீட் ஹார்ட், அதனோட நோக்கம் என்னது, ஸோ தட் ஐ குட் பாஸ் தி எக்ஸாம். தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக நான் கடுமையாக படித்தேன். ஓகே, இங்கே பாருங்கள். அதுக்கு தான் நான் சொன்னேன் ஸோ தட்டுக்கு மீனிங் என்பதற்காக அப்படின்ற மீனிங் இருக்குது. அதே போல் எதற்கென்றால் அப்போ தான் அப்படின்ற மீனிங் இருக்குது. எதுக்குன்னா அப்போ தான். இங்கே பாருங்கள். ஐ ஸ்டடீட் ஹார்ட், நான் கஷ்டப்பட்டு படித்தேன். ஸோ தட் எதுக்குன்னா அப்போ தான் ஐ குட் பாஸ் தி எக்ஸாம், என்னால் எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ ஸோ தட்டுக்கு என்பதற்காக அப்படின்ற ஒரு மீனிங் இருக்குது, எதுக்குன்னா அப்போ தான் அப்படின்ற மீனிங்கே இருக்குது. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். வி ஆர் ப்ராக்டிஸிங் ஹார்ட், நாங்கள் கடுமையாக பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ தட் எதுக்குன்னா அப்போ தான் வி கேன் வின் த மேட்ச், எங்களால் மேட்சை வின் பண்ண முடியும். நாங்கள் போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக கடுமையாக பயிற்சி செய்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் தோ அப்படின்னாலும் சரி, ஆல்தோ அப்படின்னு சொன்னாலும் சரி, ரெண்டுத்துக்கும் மீனிங் என்ற போதிலும் இருந்த போதிலும் அப்படின்ற மீனிங் தான். ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தான். பட்டு நம்ம ஆல்தோவை விட தோ வந்து ரொம்ப காமனாக பயன்படுத்துகிறோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இங்கே பாருங்கள். தோ ஹீ இஸ் புவர், அவர் ஏழையாக இருந்தாலும் கூட ஹீ இஸ் ஜெனரஸ். ஓகே, அவர் ரொம்ப தாராள மனசோடு இருக்கிறார். அப்போ தோ ஹீ இஸ் புவர் அப்படின்னா அவர் ஏழையாக இருந்தாலும் கூட. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்பார்டினேட் கிளாஸ், அதனால தான் அவர் ஏழையாக இருந்தாலும் கூட அதோட நிறுத்தி பாருங்கள். மீனிங் கம்ப்ளீட்டாக ஆகாது. என்ன ஆச்சு, அதுக்கு என்ன அப்போ அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? ஸோ ஏன்னா மீனிங் கம்ப்ளீட் ஆகலை. ஹீ இஸ் ஜெனரஸ் தனியாக சொல்லி பாருங்கள், மீனிங் கம்ப்ளீட்டாக இருக்குது, அவர் தாராள மனசோடு இருக்கிறார். ஒன்றும் இல்லை, ஹீ இஸ் ஜெனரஸ் அப்படின்னு தனியாக சொன்னாவே அதுக்கு கம்ப்ளீட் மீனிங் இருக்குது, ஏன்னா அது மெயின் கிளாஸ். ஓகே, மெயின் கிளாஸ். அப்போ தோ அப்படின்றதுக்கு மீனிங் என்னதுன்னா இருந்தாலும் கூட, இருந்தாலும் அப்படின்ற மீனிங். ஓகே, ஸோ தோ ஹீ இஸ் புவர் ஹீ இஸ் ஜெனரஸ், அவர் ஏழையாக இருந்தாலும் தாராள மனப்பான்மை கொண்டவர் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். தோ இட் வாஸ் ரெய்னிங், மழை பெய்து கொண்டு இருந்தாலும் வி கண்டினியூ டு ப்ளே, நாங்கள் தொடர்ந்து விளையாடினோம். இப்போ பாருங்கள். தோ இட் வாஸ் ரெய்னிங், மழை பெய்து கொண்டு இருந்தாலும் வி கண்டினியூ டு ப்ளே, நாங்கள் தொடர்ந்து விளையாடினோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இப்படியும் சொல்லலாம். வி கண்டினியூ டு ப்ளே தோ இட் வாஸ் ரெய்னிங்,
we continue to play though it was raining. நம்ம இப்படியும் சொல்லலாம். பட் எல்லா சபார்டினேட் கிளாஸஸையும் நம்ம இப்படி மாற்றி போட முடியாது. ஓகே, சில சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது தான் சபார்டினேட்டிங் கிளாஸஸ் வந்து நம்ம முன்னாடி போட்டுக்கலாம் அல்லது பின்னாடி போட்டுக்கலாம். ஆனால் எல்லா சபார்டினேட்டிங் கிளாஸஸையும் நம்ம கொண்டு வந்து முன்னாடி போட முடியாது. தோ அண்ட் ஆல்தோ இந்த ரெண்டு கன்ஜங்ஷன்ஸ் கூட ரொம்ப ரிலேட்டடான இன்னொரு கன்ஜங்ஷன் என்னது அப்படின்னா ஈவன் தோ. ஈவன் தோ அப்படின்னா இருந்தாலும் கூட. ஓகே, தோ ஆல்தோன்னா இருந்தாலும் அப்படின்னு அர்த்தம் இருக்குது. பட் ஈவன் தோன்னா இருந்தாலும் கூட அப்படின்ற ஒரு மீனிங் இருக்குது. இங்கே பாருங்கள், ஈவன் தோ ஹீ இஸ் ரிச், அவன் பணக்காரனா இருந்தாலும் கூட he doesn't spend much, அவன் அதிகமாக செலவு பண்ண மாட்டான். ஈவன் தோ he is rich he doesn't spend much அப்படின்னா அவன் பணக்காரனா இருந்தாலும் கூட அவன் அதிகமாக செலவு பண்ண மாட்டான், அதான் மீனிங். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், ஈவன் தோ ஐ நோ இங்கிலீஷ் கிராமர், எனக்கு ஆங்கில இலக்கணம் தெரிந்தாலும் கூட ஐ கான்ட் ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்லி, என்னால் இங்கிலீஷ் வந்து சரளமாக பேச முடியல. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பலர் வந்து காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுவாங்க. இது காரணம் என்னது அப்படின்னா, நமக்கு வந்து ஆங்கில இலக்கணம் எல்லாமே நல்லா தெரிஞ்சாலும் கூட நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லை. ஸோ ஆங்கிலம் தெரிந்தவர்கள் கூட அல்லது ஆங்கிலம் கற்றுக்கொள்பவர்கள் கூட நம்ம வந்து இங்கிலீஷ்லேயே பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ஒரு பர்ஃபெக்டான இங்கிலீஷ் வந்து நம்மளால் பேச முடியும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ பாருங்கள், ஈவன் தோ ஐ நோ இங்கிலீஷ் கிராமர், எனக்கு ஆங்கிலம் தெரிந்தாலும் கூட ஐ கான்ட் ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்லி, என்னால் இங்கிலீஷ் வந்து சரளமாக பேச முடியல. அடுத்ததா இஃப். இஃப் அப்படின்றதுக்கு தமிழ் மீனிங் ஆல். அது என்னது ஆல்? நம்ம சொல்லுவோம் இல்லையா, நீ ஒரு வேளை பார்த்தால், ஓகே, பார்த்தால் அந்த ஆள் தான். நீ ஒரு வேளை இதை முடித்து விட்டால் அந்த ஆள் தான். நீ ஒரு வேளை இங்கு வந்தால் அந்த ஆள் தான். ஓகே, ஸோ கண்டிஷன் போடுறதுக்கெலாம் நம்ம பயன்படுத்தலாம். ஓகே, கண்டிஷன் போடுறதுக்கெலாம் நம்ம வந்து இஃப்ன்ற ஒரு கன்ஜங்ஷன் பயன்படுத்தலாம். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷனல்ஸில் இது வந்து வரும். இதுக்கு மீனிங் ஒன்று நிகழ்தலை சார்ந்து மற்றொன்று நிகழும் என கூற பயன்படுத்தப்படுவது. ஸோ ஒன்று நடக்கிறத வச்சு தான் இன்னொன்று நடக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம இஃப் வந்து பயன்படுத்துவோம். இப்போ எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இஃப் யூ ஸ்டடி வெல், நீ நன்றாக படித்தால் யூ வில் பாஸ் தி எக்ஸாம், நீ எக்ஸாமில் பாஸ் பண்ணுவே. இங்கே பாருங்கள், இஃப் யூ ஸ்டடி வெல், நீ நன்றாக படித்தால், அந்த ஆள் தான் இஃப்க்கு தமிழ் மீனிங் அப்படின்னு போட்டோம் இல்லையா. ஸோ இஃப் யூ ஸ்டடி வெல் ஒரு கண்டிஷன் போடுறோம், நீ நல்லா படித்தனா யூ வில் பாஸ் தி எக்ஸாம், நீ எக்ஸாமில் பாஸ் பண்ணுவேன். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், இஃப் ஐ see him, நான் அவரை பார்த்தால். ஓகே, இஃப் ஐ see him ஐ வில் ஷியோர்லி ஸ்பீக் டு him about you, நான் கண்டிப்பாக உன்னை பற்றி அவர்கிட்ட நான் பேசுகிறேன். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இஃப் ஐ see him, நான் அவரை பார்த்தால், இது நிகழ்ந்தால் அது நடக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இஃப். ஓகே, ஸோ இது நிகழ்ந்தால் அது நடக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இஃப் அப்படின்னு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்போ இஃப் ஐ see him, நான் அவரை பார்த்தால் ஐ வில் ஷுவர்லி ஸ்பீக் டு him about you, நிச்சயம் உங்களை பற்றி நான் அவர்கிட்ட பேசுகிறேன். ஸோ இந்த இஃப் கிளாஸில் பார்த்தீங்கன்னா இஃப் ஐ see him, நான் ஃப்யூச்சரில் தான் அவரை பார்க்க போகிறேன். ஓகே, நான் ஃப்யூச்சரில் தான் பார்க்க போகிறேன். பட் இருந்தாலும் ஓகே, நம்ம வந்து ஃபியூச்சர் டென்ஸ் பயன்படுத்தக்கூடாது. எதுலன்னா இந்த இஃப் கிளாஸில் பயன்படுத்தக்கூடாது. மெயின் கிளாஸில் நம்ம பயன்படுத்தலாம் ஃபியூச்சர் டென்ஸ். பட் இஃப் கிளாஸில் நம்ம ஃப்யூச்சரில் நடக்க போகிற விஷயத்தை பற்றி பேசினாலும் நம்ம வந்து ஃபியூச்சர் டென்ஸ் பயன்படுத்தக்கூடாது, மாறாக ப்ரெசன்ட் டென்ஸ் தான் பயன்படுத்தணும். அடுத்ததாக அன்லெஸ். அன்லெஸ் அப்படின்னா அன்றி அப்படின்ற மீனிங் இருக்குது. அதாவது ஒன்றை செய்தாலன்றி, அதாவது ஒன்றை செய்தாலன்றி இது நடக்காது இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து நம்ம அன்லெஸ் பயன்படுத்தலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு அன்லெஸ் யூ ஸ்டடி வெல். அன்லெஸ் யூ ஸ்டடி வெல் அப்படின்னா நீ நன்றாக படிக்காவிடில் அல்லது நீ நன்றாக படித்தாலன்றி யூ கான்ட் பாஸ் தி எக்ஸாம். ஓகே, உன்னால் எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியாது. நீ நன்றாக படித்தாலன்றி உன்னால் எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியாது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம இஃப் கிளாஸில் வந்து ஃபியூச்சர் டென்ஸ் பயன்படுத்தக்கூடாதோ அதே போல் தான் பார்த்தீங்கன்னா அன்லெஸ் யூஸ் பண்ணுற அந்த கிளாஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் டென்ஸ் நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஃபியூச்சரை குறிக்கிற ஒரு ஈவெண்ட்டாக இருந்தாலும் கூட ஃபியூச்சர் டென்ஸ் நம்ம பயன்படுத்தக்கூடாது, மாறாக ப்ரெசன்ட் டென்ஸ் தான் பயன்படுத்தணும். யூ ஸ்டடி பாருங்கள், ப்ரெசன்ட் டென்ஸ் தான் நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். மெயின் கிளாஸில் நம்ம வந்து ஃபியூச்சர் டென்ஸ் பயன்படுத்திக்கலாம். அங்கே பாருங்கள், யூ கான்ட் பாஸ் தி எக்ஸாம் அப்படின்றது மெயின் கிளாஸ், அதில் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். ஸோ மெயின் கிளாஸில் நம்ம எது வேணால் பயன்படுத்தலாம். ஆனால் அன்லெஸ் யூஸ் பண்ணுற அந்த கிளாஸில், இஃப் யூஸ் பண்ணுற அந்த கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபியூச்சர் டென்ஸ் பயன்படுத்தக்கூடாது. ஸோ இப்போ பாருங்கள், அன்லெஸ் யூ ஸ்டடி வெல் யூ கான்ட் பாஸ் தி எக்ஸாம், நீ நன்றாக படித்தாலன்றி உன்னால் எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியாது. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், அன்லெஸ் யூ ப்ளே ஹார்ட், நீ கடுமையாக விளையாண்டாலன்றி. அன்லெஸ் யூ ப்ளே ஹார்ட்னா
நீ கடுமையாக விளையாண்டால் அன்றி யூ காண்ட் வின் த மேட்ச். ஓகே, உங்களால் மேட்ச் வந்து வின் பண்ண முடியாது, அதான் அர்த்தம். அன்லெஸ் யூ ப்ளே ஹார்ட் யூ காண்ட் வின் த மேட்ச். நீ கடினமாக விளையாண்டால் அன்றி போட்டியில் வெற்றி பெற முடியாது அப்படின்னு அர்த்தம். அடுத்ததா வேரஸ். வேரஸ் அப்படின்னா மாறாக அப்படின்னு அர்த்தம், மாறாக. ஸோ இந்த வேரஸ்ன்றது 2 வேர்ட்ஸ் கிடையாது. வேரஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக பிரிச்சிடக்கூடாது. இது வந்து 1 வேர்டு. இதுக்கு மீனிங் மாறாக. இது ஒரு சிம்பிளான கன்ஜங்ஷன் தான். இங்கே பாருங்கள், he studies science. அவன் அறிவியல் படிக்கிறான். வேரஸ் மாறாக I study mathematics. நான் கணிதம் படிக்கிறேன். he studies science whereas I study mathematics. அப்படின்னா அவன் அறிவியல் படிக்கிறான், மாறாக நான் கணிதம் படிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு எக்ஸாம்பிள், she likes comedy movies. அவளுக்கு நகைச்சுவை படங்கள்லாம் பிடிக்கும். whereas மாறாக I like thriller movies. எனக்கு வந்து த்ரில்லர் மூவிஸ் தான் பிடிக்கும், அதாங்க போட்டிருக்கோம். she likes comedy movies whereas I like thriller movies. அப்படின்னா ஸோ இந்த இடத்துல அவனுக்குன்னு போட்டேன். ஷி அப்படின்னா அங்கே அவளுக்கு அப்படின்னு வரணும், அவளுக்கு அப்படின்னு வரணும். அவளுக்கு காமெடி படங்கள் பிடிக்கும், மாறாக எனக்கு த்ரில்லர் படங்கள் பிடிக்கும். நெக்ஸ்ட் ஒன், பிஃபோர். பிஃபோர் அப்படின்னா முன். இது ஒரு ப்ரிப்பசிஷன். ஸோ அது வந்து நம்ம கன்ஜங்ஷனாகவும் பயன்படுத்தலாம். ஸோ பிஃபோர்னா முன். இங்கே பாருங்கள், ஃபினிஷ் யுவர் ஹோம்ஒர்க். உன்னோட வீட்டு படத்தை மூடி எப்போ? பிஃபோர் யூ வாட்ச் டிவி. நீ டிவி பார்க்குறதுக்கு முன்னாடி. அப்போ பிஃபோர் யூ வாட்ச் டிவி அப்படின்னா நீ டிவி பார்ப்பதற்கு முன் ஃபினிஷ் யுவர் ஹோம்ஒர்க். ஓகே, ஹோம்ஒர்க்கு முடி இப்படி சொல்லலாம். பிஃபோர் யூ வாட்ச் டிவி ஃபினிஷ் யுவர் ஹோம்ஒர்க் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஃபினிஷ் யுவர் ஹோம்ஒர்க் பிஃபோர் யூ வாட்ச் டிவி அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு எக்ஸாம்பிள், கால் மீ. எனக்கு கால் பண்ணு எப்போ? பிஃபோர் யூ லீவ். நீ புறப்படுவதற்கு முன். அப்போ பிஃபோர் யூ லீவ் அப்படின்னா நீ புறப்படுவதற்கு முன். ஸோ எப்படி வந்து இஃப் கிளாஸில் அன்லெஸ் கிளாஸ்லலாம் ஃபியூச்சர் டென்ஸ் பயன்படுத்த முடியாது, ஃபியூச்சரை குறித்தாலும் கூட ப்ரெசன்ட் டென்ஸ் தான் பயன்படுத்தணும். அதே போல் தான் பிஃபோர் ஆஃப்டர்ன்ற கன்ஜங்ஷன்ஸ் பயன்படுத்தும் போது அந்த பர்டிகுலர் கிளாஸில் பார்த்திங்கன்னா, பிஃபோர் கிளாஸில் ஆஃப்டர் கிளாஸில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபியூச்சர் டென்ஸ் பயன்படுத்தக்கூடாது, மாறாக ப்ரெசன்ட் டென்ஸ் தான் பயன்படுத்தணும். ஸோ ஃபியூச்சரில் தான் புறப்பட போகிறேன், ஓகே, புறப்பட போகிறோம். பட் இருந்தாலும் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் தான் பயன்படுத்திருக்கிறோம் பாருங்கள். ஸோ கால் மீ பிஃபோர் யூ லீவ் அப்படின்னா நீங்கள் கிளம்பும் முன் எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ பிஃபோர் யூ லீவ்னா கிளம்புவதற்கு முன், புறப்படுவதற்கு முன் அப்படின்னு அர்த்தம். ஆஃப்டர். ஆஃப்டர் அப்படின்னா பிறகு அப்படின்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், கால் மீ ஆஃப்டர் யூ ரீச் ஹோம். நீ வீட்டுக்கு போன பிறகு எனக்கு கால் பண்ணு. ஓகே, நீ வீட்டுக்கு போன பிறகு எனக்கு கால் பண்ணு. ஏன்னா சேஃபாக போய் வீடு சேர்ந்துட்டீங்களான்னு பார்க்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக. அப்போ பாருங்கள், கால் மீ ஆஃப்டர் யூ ரீச் ஹோம். ஆஃப்டர் யூ ரீச் ஹோம்னா நீ வீட்டுக்கு போய் சேர்ந்த பிறகு. ஓகே, கால் மீ எனக்கு கால் பண்ணு, அதான். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் ஃப்யூச்சரில் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட நம்ம வந்து ஆஃப்டருக்கு பக்கத்தில் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் தான் பயன்படுத்தியிருக்கிறோம், ஃப்யூச்சர் டென்ஸ் கிடையாது. இன்னொரு எக்ஸாம்பிள், we will leave after the meeting concludes. ஓகே, இங்கே பாருங்கள், we will leave அப்படின்றது மெயின் கிளாஸ். நாங்கள் வந்து புறப்படுவோம் அல்லது நாம் புறப்படுவோம் அப்படின்ற மீனிங் இருக்குது. எப்போ? ஆஃப்டர் த மீட்டிங் கன்க்ளூட்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது சப்ஜெக்ட், இது வந்து verb. ஓகே, ஆஃப்டர் த மீட்டிங் கன்க்ளூட்ஸ். மீட்டிங் முடிஞ்ச பிறகு நாம் புறப்படலாம் அப்படின்னு அர்த்தம், அல்லது புறப்படுவோம். மீட்டிங் முடிஞ்ச பிறகு நாம் வந்து புறப்படலாம் அல்லது புறப்படுவோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்கே பாருங்கள், இது ஒரு கிளாஸ், இது ஒரு கிளாஸ். இந்த கிளாஸ் வந்து ஃப்யூச்சர் ஈவெண்ட்டை குறித்தாலும் கூட நம்ம வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் தான் நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். ஸோ அதுக்கு மீனிங் மீட்டிங் முடிந்த பிறகு நாம் புறப்படலாம். ஆஃப்டர் த மீட்டிங் கன்க்ளூட்ஸ் அப்படின்னா மீட்டிங் முடிந்த பிறகு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், while. while அப்படின்னா போது அப்படின்னு அர்த்தம். குறிப்பிட்ட ஒரு செயல் நிகழ்வின் போது, அதுதான் மீனிங். ஸோ அப்போ while அப்படின்றதுக்கு போது, நான் செய்யும் போது, நான் வந்து கொண்டிருக்கும் போது, நான் டிவி பார்த்து கொண்டிருக்கும் போது, நான் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கெலாம் நம்ம வந்து while பயன்படுத்தலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு the door bell rang. ஓகே, the door bell rang. கதவு மணி அடித்தது எப்போ? while we were having lunch. நாங்கள் லஞ்ச் சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது கதவு மணி அடித்தது. நம்ம எப்படியும் சொல்லலாம், while we were having lunch the door bell rang அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ அதுக்கு மீனிங் என்னது அப்படின்னா, நாங்கள் மதிய உணவு சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது, அதுதான் while we were having lunch அப்படின்னா நாங்கள் மதிய உணவு சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது அழைப்பு மணி அடித்தது, the door bell rang.
Another example, he is always careful while he drives. Okay, while he drives, அவர் எப்பவுமே ஜாக்கிரதையாக இருப்பார். எப்போ? while he drives, அவர் வாகனம் ஓட்டும் போது. ஓகே, அப்போ எப்படி சொல்லலாம்னா he is always careful while he drives அப்படின்னா அவர் வாகனம் ஓட்டும் போது எப்போதும் ஜாக்கிரதையாக இருப்பார். ஸோ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது என்னதுன்னா while he drives அப்படின்னா அவர் வாகனம் ஓட்டும் போது அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக ரொம்ப முக்கியமான ஒரு கன்ஜங்ஷன் என்னதுன்னா தட். நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு கன்ஜங்ஷன் தட். தட் அப்படின்றதுக்கு என்று அல்லது என்பது அப்படின்ற மீனிங் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹர்ட்னா நான் கேள்விப்பட்டேன். என்ன கேள்விப்பட்டேன்? தட் யூ ஆர் சிக் எஸ்டர்டே. நேற்று உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் கேள்விப்பட்டேன். ஐ ஹர்ட் தட் யூ ஆர் சிக் எஸ்டர்டே. நேற்று உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். நேற்று உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்று, இந்த என்று தான் இந்த தட். ஓகே, நான் கேள்விப்பட்டேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஐ ஹர்ட்ன்றது மெயின் கிளாஸ். ஸோ தட் யூ ஆர் சிக் எஸ்டர்டே அப்படின்றது சப்பார்டினேட் கிளாஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெயின் கிளாஸையும் சப்பார்டினேட் கிளாஸையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே, இதை கொண்டு வந்து நம்ம முன்னாடி போட்டுட்டு இந்த மெயின் கிளாஸை கொண்டு வந்து பின்னாடி போட முடியாது, குறிப்பாக தட் என்ற கன்ஜங்ஷன் பயன்படுத்தும் போது. அனதர் எக்ஸாம்பிள், ஐ நோ, எனக்கு தெரியும். ஐ நோ, எனக்கு தெரியும், மெயின் கிளாஸ். என்ன தெரியும்? தட் யூ ஆர் ஒர்க்கிங் ஹியர். தட் யூ ஆர் ஒர்க்கிங் ஹியர். நீ இங்கே வேலை செய்கிறாய் என்பது எனக்கு தெரியும். நீ இங்கே வேலை செய்கிறாய் என்பது. ஸோ இந்த என்பது தான் இந்த தட் இல்லையா? ஸோ நீ இங்கே வேலை செய்கிறாய் என்பது எனக்கு தெரியும். அப்போ ஐ நோ தட் யூ ஆர் ஒர்க்கிங் ஹியர். ஐ நோ தட் யூ ஆர் ஒர்க்கிங் ஹியர். இன்னொரு ரொம்ப ஈஸியான ஒரு கன்ஜங்ஷன் என்னதுன்னா அதர்வைஸ். அதர்வைஸ் அப்படின்னா இல்லை எனில் அல்லது இல்லை என்றால் அப்படின்ற மீனிங் இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு ஸ்டடி வெல், நன்றாக படி, மெயின் கிளாஸ். அதர்வைஸ் யூ வில் ஃபெயில் தி எக்ஸாம். அதர்வைஸ் யூ வில் ஃபெயில் தி எக்ஸாம் அப்படின்னா இல்லைன்னா நீ எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுவே. ஸ்டடி வெல், நல்லா படி. அதர்வைஸ் இல்லை என்றால் யூ வில் ஃபெயில் தி எக்ஸாம், நீ எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுவே. அவ்வளோதான். அனதர் எக்ஸாம்பிள், கம் இன் நவ், இப்போது உள்ளே வாங்க. ஓகே, கம் இன் நவ் அப்படின்னா இப்போது உள்ளே வாங்க. அதர்வைஸ் இல்லைன்னா யூ வில் கெட் வெட், நீங்கள் நனைஞ்சிருவீங்க. கம் இன் நவ், இப்போ நீங்கள் உள்ளே வாங்க. அதர்வைஸ் இல்லைன்னா யூ வில் கெட் வெட், நீங்கள் மழையில் நனைஞ்சிருவீங்க. அதான் இப்போது நீங்கள் உள்ளே வரலாம், இல்லை என்றால் நீ நனைந்து விடுவாய். டில் அப்படின்னாலும் சரி, அன்டில் அப்படின்னாலும் சரி, ரெண்டுத்துக்கும் மீனிங் வரை அப்படின்றது தான். ஸோ ரெண்டுமே ப்ரப்போசிஷன்ஸை நம்ம பயன்படுத்தணும், ப்ளஸ் அதை நம்ம கன்ஜங்ஷன்ஸாகவும் பயன்படுத்தலாம். இங்கே கவனிக்க வேண்டியது என்னதுன்னா டில்லுக்கு 2 எல் இருக்கும், அன்டிலுக்கு வந்து 1 எல் தான், 2 எல் கிடையாது. எக்ஸாம்பிள், ஐ வில் கீப் யூ கம்பெனி. ஐ வில் கீப் யூ கம்பெனி அப்படின்னா நான் உங்களுக்கு கம்பெனி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, நான் உங்களுக்கு கம்பெனி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவோம். உட்காந்து அவங்க கூட பேசிட்டு இருக்கிறது, டைம் செலவு பண்ணிகிட்டு இருக்கிறது, அவ்வளோதான். ஐ வில் கீப் யூ கம்பெனி, நான் உங்களுக்கு கம்பெனி கொடுக்குறேன். எது வரைக்கும்? டில் த ட்ரெயின் கம்ஸ். டில் த ட்ரெயின் கம்ஸ் அப்படின்னா ட்ரெயின் வர வரைக்கும் நான் உங்களுக்கு கம்பெனி கொடுக்குறேன், அதான். ஓகே, ஐ வில் கீப் யூ கம்பெனி டில் த ட்ரெயின் கம்ஸ். ட்ரெயின் வர வரைக்கும் நான் உங்களுக்கு கம்பெனி கொடுக்குறேன். ஸோ ட்ரெயின் ஃப்யூச்சரில் தான் வரப்போகுது, பட் இருந்தாலும் டில் நம்ம பயன்படுத்தினோன்னா அந்த கிளாஸில் வந்து நம்ம ஃப்யூச்சர் டென்ஸ் பயன்படுத்தக்கூடாது. மாறாக ஃப்யூச்சர் ஈவெண்ட்டை குறிச்சிது அப்படின்னா அதுக்கு பதிலாக நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் தான் பயன்படுத்தணும். இன்னொரு எக்ஸாம்பிள், வெயிட் ஹியர், இங்கே காத்திரு. எது வரைக்கும்? அன்டில் ஐ ரிட்டர்ன், நான் திரும்பி வர வரைக்கும். ஓகே, அன்டில் ஐ ரிட்டர்ன் அப்படின்னா நான் திரும்பி வரும் வரை. வெயிட் ஹியர், இங்கே காத்திரு, நான் திரும்பி வரும் வரை இங்கே காத்திரு, அதான் மீனிங். அப்போ நான் திரும்பி வரும் வரை, அதை தான் அன்டில் ஐ ரிட்டர்ன். அன்டில் ஐ வில் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஃபியூச்சரில் தான் ரிட்டர்ன் ஆக போகிறோம். அன்டில் ஐ வில் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அன்டில் பயன்படுத்தும் போதும் சரி, இங்கே வந்து நம்ம ஃப்யூச்சர் டென்ஸ் பயன்படுத்தக்கூடாது, மாறாக ப்ரெசன்ட் டென்ஸ் தான் பயன்படுத்தணும். அல்லது பாஸ்ட் டென்ஸ் பயன்படுத்தலாம். சப்போஸ் கான்டெக்ஸ்ட் மாறுச்சுன்னா நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸ் பயன்படுத்தலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, ஹி வெயிட்டட் அன்டில் ஐ ரிட்டர்ன்டு. ஹி வெயிட்டட் அன்டில் ஐ ரிட்டர்ன்ட் அப்படின்னா நான் திரும்பி வரும் வரை அவன் காத்திருந்தான் அப்படின்னு அர்த்தம். பை த டைம். பை த டைம் அப்படின்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஒரு நிகழ்வு நடப்பதற்குள் இன்னொரு நிகழ்வு முடியும் என்பதை கூற பயன்படுத்தப்படுவது.
அதை நம்ம சொல்லுவோம் இல்லையா, நீங்கள் சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளே நான் படித்து முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் இங்கே வந்து சேர்றதுக்குள்ளே நான் அங்கே போய் சேருவேன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்குள்ளே இன்னொரு நிகழ்வு நடக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம பை த டைம் அப்படின்ற ஒரு கன்ஜங்ஷன் பயன்படுத்தலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஐ வில் ஃபினிஷ் த ஒர்க், நான் வேலையை முடிச்சிருவேன். எதுக்குள்ளே? பை த டைம் யூ ரீச் ஹியர், நீங்கள் இங்கே வந்து சேர்றதுக்குள்ளே நான் வந்து என்னோடய ஒர்க்கை வந்து நான் முடிச்சிருவேன். ஓகே, அப்போ பாருங்கள், நம்ம இப்படியும் சொல்லலாம். பை த டைம் யூ ரீச் ஹியர் ஐ வில் ஃபினிஷ் த ஒர்க். பை த டைம் யூ ரீச் ஹியர் ஐ வில் ஃபினிஷ் த ஒர்க் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து சேர்றதுக்குள்ளே நான் வந்து என்னோடய வேலையை முடிச்சிருவேன். அப்போ பை த டைம் யூ ரீச் ஹியர் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து சேர்றதுக்குள்ளே அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், இன்கேஸ். இன்கேஸ் அப்படின்னா ஒருவேளை ஒன்று நிகழ்ந்தால் அப்படின்ற மீனிங் இருக்குது. ஒன்று இருக்கும் பட்சத்தில் அப்படின்ற மீனிங் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்கேஸ் யூ நீட் மை ஹெல்ப் ப்ளீஸ் லெட் மீ நோ. ஓகே, இன்கேஸ் யூ நீட் மை ஹெல்ப் அப்படின்னா உங்களுக்கு என்னோடய உதவி தேவைப்படும் பட்சத்தில், ஓகே, உங்களுக்கு என்னோடய உதவி தேவைப்படும் பட்சத்தில் ப்ளீஸ் லெட் மீ நோ, தயவுசெய்து எனக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த இடத்துல பெரும்பாலும் பண்ணுற தப்பு என்னது அப்படின்னா, இன்கேஸ் யூஸ் பண்ணும்போது கண்ணை மூடிட்டு இஃப் பயன்படுத்துவாங்க. ஓகே, இன்கேஸ் இஃப் யூ நீட் மை ஹெல்ப் ப்ளீஸ் லெட் மீ நோ அப்படின்னு சொல்லுவாங்க. அது தப்பு. ஸோ இஃப்னாலும் இன்கேஸ்னாலும் கிட்டத்தட்ட மீனிங் சேம் தான். அதனால் ரெண்டுத்தையுமே நம்ம பயன்படுத்தக்கூடாது. இஃப் பயன்படுத்தினா இன்கேஸ் பயன்படுத்தக்கூடாது, இன்கேஸ் பயன்படுத்தினா இஃப் பயன்படுத்தக்கூடாது. அப்போ இன்கேஸ் யூ நீட் மை ஹெல்ப், உங்களுக்கு என்னோடய உதவி தேவைப்படும் பட்சத்தில் அல்லது தேவைப்பட்டால் ப்ளீஸ் லெட் மீ நோ, எனக்கு தயவுசெய்து அதை தெரியப்படுத்துங்க அப்படின்னு அர்த்தம். இன்னொரு எக்ஸாம்பிள், இன்கேஸ் யூ நீட் மை ஃபோன் நம்பர் யூ கேன் கெட் இட் ஃப்ரம் யுவர் பிரதர். இன்கேஸ் யூ நீட் மை ஃபோன் நம்பர் அப்படின்னா உங்களுக்கு என்னோடய ஃபோன் நம்பர் தேவைப்பட்டுச்சுன்னா யூ கேன் கெட் இட் ஃப்ரம் யுவர் பிரதர், உங்களோட பிரதர்கிட்டேருந்து அதை நீங்கள் வாங்கி கொள்ளலாம் அல்லது பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல இன்கேஸுக்கு பதிலாக நீங்கள் இஃப் போட்டு பாருங்கள், கரெக்டாக தான் வரும். இங்கே பாருங்கள், இஃப் போட்டு பாருங்கள். இஃப் யூ நீட் மை ஃபோன் நம்பர் யூ கேன் கெட் இட் ஃப்ரம் யுவர் பிரதர் இப்படின்னு சொல்லலாம். இதுவும் கரெக்டு தான். வெதர். வெதர் அப்படின்ற கன்ஜங்ஷன் நம்ம எதுக்கு பயன்படுத்துவோம் அப்படின்னா, உண்டா இல்லையா என்று கேட்க ஆஸ்க், டவுட், நோ முதலிய வேர்ப்ஸ்களை அடுத்து பயன்படுத்தப்படுவது. பெரும்பாலும் இதை வந்து ஒருத்தவங்களுக்கு இது இருக்கா இல்லையா, செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா, ஓகே, ஒருத்தவங்களுக்கு ஒன்று பிடிக்குமா பிடிக்காதா, இது போன்ற டிரெக்ட் ஸ்பீச்சில் உள்ள எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸை வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றும் போது பார்த்திங்கன்னா நம்ம வெதர்ன்ற ஒரு கன்ஜங்ஷன் பயன்படுத்துவோம். இது குறிப்பாக எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய டவுட்ஸை வந்து வெளிப்படுத்துறதுக்காக நம்ம வந்து இதை பயன்படுத்துவோம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். He asked me whether I am a vegetarian. ஓகே, he asked me, அவர் என்ன கேட்டார், என்ன கேட்டார்னா whether I am a vegetarian, நான் சைவமா என்று அவர் கேட்டார். whether I am a vegetarian. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இந்த வெதர்ன்ற கன்ஜங்ஷன் பெரும்பாலும் இந்த ஆஸ்க், நோ, டவுட்ன்ற வேர்ப்ஸ் கூட பயன்படுத்துவோம் அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் சைவமா என்று அவர் என்னிடம் கேட்டார், நான் சைவமா என்று அவர் என்னிடம் கேட்டார். ஸோ இந்த என்று அப்படின்றதுக்கு தட் அப்படின்ற ஒரு கன்ஜங்ஷன் பயன்படுத்தலாம்னு சொன்னேன். அது வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு வந்து கன்ஜங்ஷனாக வரும். பட் இது வந்து ஒரு எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டினை, ஓகே, டிரெக்ட் ஸ்பீச்சில் உள்ள எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டினை வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றும் போது அங்கே வந்து கன்ஜங்ஷனாக என்ன வரும் அப்படின்னா வெதர் அல்லது இஃப் வரும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு he said to me, டிரெக்ட் ஸ்பீச்சில் சொல்கிறேன் பாருங்கள், he said to me are you a vegetarian, இதுதான் கேள்வி டிரெக்ட் ஸ்பீச்சில். ஓகே, ஸோ he said to me are you a vegetarian, அதை நான் இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றும் போது he asked me whether I am a vegetarian, he asked me whether I am a vegetarian. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். I don't know whether she remembers me. ஓகே, I don't know, எனக்கு தெரியல, என்ன தெரியல, whether she remembers me, அவளுக்கு என்னை ஞாபகம் இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. அவளுக்கு என்னை ஞாபகம் இருக்கிறதா அப்படின்னு நீங்கள் மொட்டையாக முடித்தா கூட அது வந்து ஒரு எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின். நீங்கள் ஆம் சொல்வீங்க அல்லது இல்லைன்னு சொல்வீங்க இல்லையா. ஸோ இதுதான் எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின் தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா. ஓகே, அப்போ ஐ டோன்ட் நோ வெதர் ஷி ரிமெம்பர்ஸ் மீ அப்படின்னா அவளுக்கு என்னை ஞாபகம் இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை, என்று எனக்கு தெரியவில்லை, அதான். ஸோ ஐ டோன்ட் நோ, எனக்கு என்ன தெரியல, வெதர் ஷி ரிமெம்பர்ஸ் மீ, அவளுக்கு என்னை ஞாபகம் இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. ஆஸ்ன்றதுக்கு பல மீனிங்ஸ்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு மீனிங் என்னதுன்னா போது. ஓகே, போது நம்ம ஒயில் பயன்படுத்தணும் இல்லையா. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா
இந்த ஆஸ்ன்றதையும் நம்ம பயன்படுத்தலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு வேறொன்று நிகழ்கையில் அல்லது வேறொரு நிகழ்வின் போது. ஸோ இது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா while அப்படின்ற ஒரு மீனிங் இருக்குது ஆஸுக்கு. அதே போல் டூரிங் தட் டைம், ஏதோ ஒன்று நடந்து கொண்டு இருக்கும்போது டூரிங் தட் டைம் அப்படின்ற மீனிங்கும் இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஆஸ் ஐ வாஸ் ஈட்டிங், நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது. ஆஸ் ஐ வாஸ் ஈட்டிங், நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது. த டோர் பெல் ரேங், த டோர் பெல் ரேங்னா கதவு மணி அடித்தது. ஆஸ் ஐ வாஸ் ஈட்டிங் த டோர் பெல் ரேங் அப்படின்னா நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது கதவு மணி அடித்தது அப்படின்னு அர்த்தம். இன்னொரு எக்ஸாம்பிள், ஐ saw him at a bus stop, நான் அவனை ஒரு பஸ் ஸ்டாப்பில் பார்த்தேன். என்ன பண்ணிட்டு இருக்கும்போது? ஆஸ் ஐ வாஸ் கம்மிங் டு தி ஆஃபீஸ், நான் ஆஃபீஸ்க்கு வந்து கொண்டு இருக்கும்போது. ஆஸ் ஐ வாஸ் கம்மிங் டு தி ஆஃபீஸ் அப்படின்னா நான் ஆஃபீஸுக்கு வந்து கொண்டு இருக்கும்போது நான் வந்து அவனை ஒரு பஸ் ஸ்டாப்பில் பார்த்தேன். அப்போ இப்படி சொல்லலாம், ஆஸ் ஐ வாஸ் கம்மிங் டு தி ஆஃபீஸ் ஐ saw him at a bus stop. ஆஸ் ஐ வாஸ் கம்மிங் டு தி ஆஃபீஸ் ஐ saw him at a bus stop அப்படின்னு சொல்லலாம். ஆஸுக்கு போல அப்படின்ற மீனிங் இருக்குது. ஆஸ்ன்றது கன்ஜங்ஷனாக வரும்போது அதுக்கு லைக் அப்படின்ற மீனிங்கே இருக்குது. இன் த சேம் வே அப்படின்ற மீனிங்கே இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்வது போல் அப்படின்னு சொல்லுவோம். நான் சொல்வது போல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இங்கிலீஷில் as I say அப்படின்னு சொல்லலாம். as I say, நான் சொல்வது போல்னா as I say. அப்படியே செய் அப்படின்னா do exactly. அப்போ do exactly as I say, do exactly as I say அப்படின்னா நான் சொல்வது போல அப்படியே செய் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு எக்ஸாம்பிள், everything went on well, எல்லாமே நல்லா சுமூகமாக போச்சு, எல்லாமே நல்லா நடைபெற்றது. as I had planned, நான் திட்டமிட்டு இருந்தது போன்றே எல்லாமே சுமூகமாக போச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ எவ்ரிதிங் வெண்ட் ஆன் வெல், எல்லாமே சுமூகமாக போச்சு. ஆஸ் ஐ ஹேட் பிளான்ட், நான் திட்டமிட்டு இருந்தது போலவே எல்லாமே சுமூகமாக போச்சு அப்படின்னு அர்த்தம். ஆஸ்ன்றதுக்கு காரணத்தினால் அப்படின்ற மீனிங் இருக்குது. அதாவது இந்த ஒரு பர்டிகுலர் காரணத்தால் ஒன்று நடைபெற்றது அல்லது நடைபெறுகிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம வந்து ஆஸ் வந்து பயன்படுத்தலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், as I am suffering from fever, நான் காய்ச்சலால் அவதிப்படுவதால் அல்லது எனக்கு காய்ச்சல் அடிப்பதால், இதான் காரணத்தை சொல்கிறோம் பாருங்கள். எனக்கு காய்ச்சல் அடிக்கிறதால என்னது, ஐ ரிக்வெஸ்ட் யூ டு கிராண்ட் மீ 2 days ஆஃப் லீவ். எனக்கு காய்ச்சல் அடிக்கிறதால எனக்கு வந்து 2 நாட்கள் விடுமுறை கொடுக்குமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ நம்ம லீவு கேட்குறதுக்கான காரணத்தை சொல்கிறோம் பாருங்கள். as I am suffering from fever, I request you to grant me 2 days of leave. இன்னொரு எக்ஸாம்பிள், as it was getting dark, இருட்டிக்கொண்டே இருப்பதால், இருட்டிக்கொண்டே இருந்ததால், அதான் மீனிங். we decided to return home, நாங்கள் வீட்டுக்கு திரும்புவதாக முடிவு செய்தோம். ஸோ as it was getting dark, இருட்டிக்கொண்டே இருந்ததால், ஸோ காரணத்தை சொல்கிறோம். எதுக்காக நாங்கள் வீடு திரும்புறதுக்கு முடிவு செஞ்சோன்றதுக்கான காரணத்தை சொல்கிறோம். as it was getting dark, we decided to return home, இருட்டி கொண்டே இருந்ததால் நாங்கள் வீட்டுக்கு திரும்புவதாக முடிவு செய்தோம். ஒன்ஸ் அப்படின்னா உடனே அப்படின்ற மீனிங் இருக்குது. ஒன்றை முடித்த பிறகு அப்படின்னு மீனிங் இருக்குது. எக்ஸாம்பிள், நீங்கள் கையெழுத்திட்ட பிறகு. நீங்கள் கையெழுத்திட்ட பிறகு அப்படின்னா ஒன்ஸ் யூ ஹவ் சைன்ட். ஒன்ஸ் யூ ஹவ் சைன்ட் அப்படின்னா நீங்கள் கையெழுத்து போட்ட பிறகு. யூ won't be able to cancel the contract. நீங்கள் வந்து ஒப்பந்தத்தை வந்து ரத்து செய்ய முடியாது, கான்ட்ராக்டை வந்து கேன்சல் பண்ண முடியாது, அதான். ஸோ யூ won't be able to cancel the contract once you have signed. நீங்கள் அந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து நீங்கள் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல once you have signed அப்படின்னா நீங்கள் கையெழுத்திட்ட பிறகு அப்படின்னு அர்த்தம். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், once you have paid. once you have paid, நீங்கள் பணம் செலுத்தி விட்டால், அதான் மீனிங். once you have paid அப்படின்னா நீங்கள் பணம் செலுத்தி விட்டால். the money will not be refunded அப்படின்னா அந்த பணம் திருப்பி தரப்பட மாட்டாது, அந்த பணம் திருப்பி தரப்பட மாட்டாது, அதான். once you have paid, நீங்கள் ஒரு முறை பணத்தை செலுத்திக்கிட்டீங்க, பணத்தை பே பண்ணிட்டீங்க அப்படின்னா the money will not be refunded, உங்களுக்கு அந்த பணம் திருப்பி தரப்பட மாட்டாது அப்படின்னு அர்த்தம். சின்ஸ் அப்படின்ற ஒரு கன்ஜங்ஷன் இருக்குது, அதுக்கும் பல்வேறு மீனிங்ஸ்லாம் இருக்குது. பட் ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். சின்ஸுக்கு முதல்ல லிருந்து அப்படின்ற மீனிங் இருக்குது. குறிப்பாக டைமை பற்றி பேசும்போது அதுக்கு மீனிங் வந்து லிருந்து அப்படின்ற மீனிங் இருக்குது. கடந்த காலத்தில் குறிப்பிட்ட வேலையிலிருந்து இப்போது வரை அப்படின்ற மீனிங். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இட்ஸ் பீன் லாங் டைம்
since I left home. ஓகே, since I left home அப்படின்னா நான் வீட்டை விட்டு வெளியில் வந்ததிலிருந்து இட்ஸ் பீன் லாங் டைம், ரொம்ப நாள் ஆகுது. நான் வீட்டை விட்டு வெளியில் வந்து ரொம்ப நாள் ஆகுது, அதான் மீனிங். இட்ஸ் பீன் லாங் டைம் since I left home அப்படின்னா நான் வீட்டை விட்டு வெளியில் வந்ததுலேருந்து ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இன்னொரு எக்ஸாம்பிள், இட்ஸ் பீன் இயர்ஸ், வருடங்கள் பல ஓடிருச்சு. ஓகே, வருடங்கள் பல ஓடிருச்சு. எப்படிலேருந்து? since I rode a bike, நான் பைக் ஓட்டி பல வருடங்கள் ஆகுது, அதான் மீனிங். இட்ஸ் பீன் இயர்ஸ் since I rode a bike அப்படின்னா நான் ஒரு பைக் ஓட்டி பல வருடங்கள் ஆகுது, அப்படின்னா பல வருடங்களாக நான் வந்து பைக் ஓட்டவே இல்லை அப்படின்னு அர்த்தம். சின்ஸ் அப்படின்றதுக்கு ஆல் அப்படின்ற மீனிங் இருக்குது. குறிப்பாக ஏதோ ஒன்றின் காரணம் கூற, ஏதோ ஒன்று செய்கிறதுக்கான காரணம் சொல்கிறதுக்கு நம்ம வந்து சின்ஸ் வந்து பயன்படுத்தலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, சின்ஸ் ஐ ஹேட் சம் எக்ஸ்ட்ரா ஃபுட். ஓகே, என்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபுட் இருந்ததால், அந்த ஆள் தான் அங்கே மேலே இருக்கிற ஆல். என்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபுட் இருந்ததால் ஐ ஷேர்ட் இட் வித் மை ஃப்ரெண்ட், என்னோடய ஃப்ரெண்டு கூட அதை நான் ஷேர் பண்ணேன். ஸோ சின்ஸ் ஐ ஹேட் சம் எக்ஸ்ட்ரா ஃபுட் ஐ ஷேர்ட் இட் வித் மை ஃப்ரெண்ட் அப்படின்னா என்னிடம் கூடுதல் உணவு இருந்ததால் எனது நண்பருடன் அதை பகிர்ந்து கொண்டேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ என்னிடம் கூடுதல் உணவு இருந்ததால், அந்த இருந்ததால் தான் இந்த ஆல். ஸோ அப்போ காரணம் சொல்கிறேன், நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட அந்த ஃபுட்டை ஷேர் பண்ணுறதுக்கான காரணத்தை சொல்கிறேன். காரணம் என்னது அப்படின்னா என்னிடம் கூடுதல் உணவு இருந்ததால், அதுதான் காரணம். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், சின்ஸ் யூ ஆஸ்ட் அபவுட் இட். சின்ஸ் யூ ஆஸ்ட் அபவுட் இட் அப்படின்னா நீ அதை பற்றி கேட்டதால் அப்படின்னு அர்த்தம். நீ அதை பற்றி கேட்டதால் லெட் மீ டெல் யூ சம்திங். ஓகே, லெட் மீ டெல் யூ சம்திங், நான் உன்ட்ட ஒன்று சொல்கிறேன். நீ அதை பற்றி கேட்டதால் நான் உன்ட்ட ஒன்று சொல்கிறேன். அதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? சின்ஸ் யூ ஆஸ்ட் அபவுட் இட் லெட் மீ டெல் யூ சம்திங். சின்ஸ் யூ ஆஸ்ட் அபவுட் இட் லெட் மீ டெல் யூ சம்திங் அப்படின்னு சொல்லலாம். ஒன்லி இஃப், ஒன்லி இஃப்பை வந்து நம்ம இஃப் ஒன்லி அப்படின்னு நம்ம பயன்படுத்தலாம். பட் ஒன்லி இஃப் எதுக்கு பயன்படுத்துவோம் அப்படின்னா ஃபார் நெசசரி கண்டிஷன். ஓகே, இதுக்கு மீனிங் என்னதுன்னா ஒன்று நடந்தால் மட்டுமே, ஒன்று நடந்தால் மட்டும்தான் இன்னொன்று நடக்கும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு கண்டிஷன் போடும்போது, கமாண்ட் பண்ணும்போது, ஆர்டர் பண்ணும்போது நம்ம ஒன்லி இஃப் பயன்படுத்தலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பேமெண்ட் வில் பி மேட், பணம் வழங்கப்படும். எப்போ வழங்கப்படும்? எந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா வழங்கப்படும். ஒன்லி இஃப் த ஒர்க் இஸ் கம்ப்ளீட்டட் ஆன் டைம். ஒர்க் வந்து சரியான நேரத்தில், குறித்த நேரத்தில் முடித்தா மட்டும்தான் பணம் வழங்கப்படும். ஸ்ட்ராங்கான ஒரு கண்டிஷன். இங்கே பாருங்கள், பேமெண்ட் வில் பி மேட் ஒன்லி இஃப் த ஒர்க் இஸ் கம்ப்ளீட்டட் ஆன் டைம். ஸோ ஒன்லி இஃப் த ஒர்க் இஸ் கம்ப்ளீட்டட் ஆன் டைம்னா ஓகே, அந்த வேலை வந்து சரியான நேரத்தில், அது குறித்த நேரத்தில் முடித்தால் மட்டுமே பேமெண்ட் வில் பி மேட். ஓகே, பணம் வழங்கப்படும், அதான் மீனிங். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ வில் பை யூ அ ஃபோன். உங்களுக்கு நான் ஒரு ஃபோன் வாங்குவேன், உனக்கு நான் ஒரு ஃபோன் வாங்குவேன். அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, அந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணால் மட்டும்தான். என்ன கண்டிஷன்? ஒன்லி இஃப் யூ பாஸ் தி எக்ஸாம். ஓகே, நீ எக்ஸாமில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் நான் உங்களுக்கு ஒரு ஃபோன் வாங்குவேன். பாருங்கள், நீ தேர்வில் தேர்ச்சி பெற்றால் மட்டுமே, ஒன்லி இஃப் யூ பாஸ் தி எக்ஸாம், உனக்கு நான் ஃபோன் வாங்கி தருவேன். ஐ வில் பை யூ அ ஃபோன். நீ தேர்வில் தேர்ச்சி பெற்றால் மட்டுமே, ஒன்லி இஃப் யூ பாஸ் தி எக்ஸாம், உனக்கு நான் ஃபோன் வாங்கி தருவேன். ஐ வில் பை யூ அ ஃபோன். நீங்கள் எப்படியும் சொல்லலாம், ஐ வில் பை யூ அ ஃபோன் ஒன்லி இஃப் யூ பாஸ் தி எக்ஸாம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா ஒன்லி இஃப் யூ பாஸ் தி எக்ஸாம் ஐ வில் பை யூ அ ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். தட்ஸ் இட் வித் டுடேஸ் லெசன். இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தாலோ அல்லது புரிஞ்சிருந்தாலோ இந்த லெசனுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம மீண்டும் டே 27 சந்திக்கலாம். தேங்க்யூ.